வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் முதல் பாடம் நமது பூமி. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வானில் சூரியனின் நிலையை காட்டும் அட்டவணை. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்கும் நேரம், நண்பகல் நேரம், சூரியன் மறையும் நேரம், இதை குறிக்க சொல்லியிருக்காங்க. 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள். இதே போல் குழந்தைகளுக்கு குறிப்பதற்கு பயிற்சி கொடுங்க. படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 143 உள்ள சூரிய குடும்பத்தில் என தொடங்கும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. பாடநூலில் உள்ள பத்தியை படித்த பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த கேள்விகளை குழந்தைகள்கிட்ட கேளுங்க. சூரிய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை கோள்கள் உள்ளன? 8. சூரியனுக்கு அருகில் உள்ள கோள் எது? புதன். கீழ்காண்பவனவற்றுள் கோள் அல்லாதது எது? சூரியன். சூரிய குடும்பம் என்றால் என்ன? சூரியன் 8 கோள்கள் மற்றும் அதன் துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரங்கள், தூசு ஆகிய அனைத்தும் சேர்ந்தது சூரிய குடும்பம் ஆகும். கோள்களின் பெயர்களை எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெப்டியூன், யுரேனஸ், சனி, வியாழன், செவ்வாய், பூமி, வெள்ளி, புதன், சூரியன். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 147 உள்ள புதனும் வெள்ளியும் என தொடங்கும் பத்தியிலிருந்து சனி ஆகும் என முடியும் பத்தி வரை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. முன்னாடி பக்கத்தில் செய்தது போல தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 147ஆம் பக்கத்தில் அந்த பத்தியை படித்த பிறகு கீழே உள்ள கேள்வியை கேட்டிங்கன்னா குழந்தைகள் பதிலை ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. முதல் கேள்வி, வெப்பமான கோள்கள் எவை? புதன், வெள்ளி. குளிர்ச்சியான கோள்கள் எவை? யுரேனஸ், நெப்டியூன். மிகவும் சிறிய கோள் எது? புதன். மிகவும் பெரிய கோள் எது? வியாழன். இரட்டைக்கோள்கள் யாவை? பூமி, வெள்ளி. வளையங்கள் கொண்ட கோள் எது? சனி. பொறுத்துக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கோள்கள் வரிசை ஒரு பக்கட்டும் என்னென்ன அதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்ட்டு இடது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் இணைச்சிருக்கோம். படத்தை பார்த்தும் குறிப்பை படித்தும் இடங்களை கண்டுபிடித்து எழுதுக. சூரிய குடும்பம், பூமி, பேரண்டம், இந்தியா, பால்வழி மண்டலம், ஆசியா, தமிழ்நாடு அப்படின்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க. கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க, டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிறத சரியாக எடுத்து அந்த கோட்டில் எழுதி காட்டணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நான் வாழும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்துட்டு பேரண்டம் அப்படின்ட்டு இங்கே சரியாக எழுதணும். இது நான் வாழும் வெண்மின் திரள் மண்டலம், பால்வழி மண்டலம். இது நான் வாழும் சூரிய குடும்பம். நான் வாழும் கோள் பூமி. நான் வாழும் கண்டம் ஆசியா. நான் வாழும் நாடு இந்தியா. படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 146 உள்ள பத்தி மற்றும் படங்களை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி, தாத்தா இனியனை அழைத்து சென்று நுங்கு வாங்கி கொடுத்தார் எனில் அது எந்த பருவ காலம்? கோடை காலம். மழை பெய்ததால் ராணி குடை பிடித்து கொண்டு கடைக்கு சென்றாள் எனில் அது எந்த மாதமாக இருக்கும்? செப்டம்பர். கயல் தன் அப்பாவுடன் பள்ளிக்கு புறப்பட்டாள். அப்போது அவள் அம்மா குல்லாவையும் ஸ்வெட்டரையும் மறக்காமல் அணிந்து செல்லுமாறு கூறினார். இந்நிகழ்வு நடந்திருக்கும் காலம் குளிர்காலம். கோடைக்காலம் என்பது டேஷ் முதல் டேஷ் வரை உள்ள பருவகாலம் ஆகும். மார்ச், மே. ஈனா இருக்கு பாருங்கள், இதுதான் சரியானது. 5வது கேள்வி, பூமியில் பருவகாலங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன? பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதால் பருவகாலங்கள் ஏற்படுகின்றன. பூமியில் கீழ்காணும் மாற்றங்களுக்கு காரணமான இயக்கத்தை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுழலுதல்
இதுக்கு இதுதான் பொருத்தமானது. அடுத்தது பாருங்கள் பக்கத்தில், இதுக்கு சுற்றுதல். அடுத்து மழை பெய்கிற மாதிரி கீழே இருக்குது பாருங்கள், அதுக்கு சுற்றுதல். இரவு பகல் ஏற்படுது பாருங்கள், அது போல் கொடுத்துருக்காங்க. அடுத்த படம் அதுக்கு சுழலுதல். இதை டிக் பண்ணிக்கணும். அடுத்து மாதங்களுக்கு ஏற்ற பருவ காலத்தில் உள்ள படங்களை வரைக. கீழே பாருங்கள், மாதங்கள் அப்படின்ட்டு ஜூன், மார்ச், ஜூலை அப்படின்ட்டு டிசம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம் அப்படின்ட்டு 3ஆக பிரிச்சிருக்காங்க. நாம் இங்கே குறிச்சிருக்கோம் பாருங்கள், ஜூன் மழைக்காலம், அந்த குறியீடு அங்கே மேகங்கள் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். அடுத்து மார்ச் மாதம் கோடைக்காலம், பிப்ரவரி மாதம் குளிர்காலம், ஜூலை மாதம் மழைக்காலம், டிசம்பர் மாதம் குளிர்காலம். அதை குறிக்கக்கூடிய அந்த படங்களை நம்ம வரையணும். அங்கே படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் 148 உள்ள நில வரைபடத்தை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. 148ஆம் பக்கத்தில் நில வரைபடத்தை பார்த்த பிறகு இந்த பகுதியை நிரப்ப சொல்லுங்கள். முதல் கேள்வி, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் அமெரிக்கா கண்டங்களுக்கு இடையே உள்ள பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். இரண்டாவது கேள்வி, பசிபிக் பெருங்கடலுக்கு அருகே அமைந்துள்ள கண்டங்கள் ஆசியா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. இந்திய பெருங்கடலுக்கு அருகே அமைந்துள்ள கண்டங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. மிகப்பெரிய கண்டம் ஆசியா, மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. கண்டங்களின் பெயர்களை எழுதுக அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இதில் கண்டங்கள் பெயர்களை நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா. அடுத்து கீழே பாருங்கள், அண்டார்டிகா. பாடநூல் பக்க எண் 148 உள்ள நில வரைபடத்தை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, வட அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையில் அமைந்துள்ளேன், நான் யார்? அட்லாண்டிக் பெருங்கடல். ஆப்பிரிக்காவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையில் அமைந்துள்ளேன், நான் யார்? இந்திய பெருங்கடல். வட அமெரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவிற்கு மேலே அமைந்துள்ளேன், நான் யார்? ஆர்க்டிக் பெருங்கடல். வட அமெரிக்காவிற்கு மேற்கிலும் ஆசியாவிற்கு கிழக்கிலும் உள்ள பெருங்கடல், நான் யார்? பசிபிக் பெருங்கடல். அண்டார்டிகாவிற்கு மேலே அமைந்துள்ளேன், நான் யார்? தென் பெருங்கடல். படிப்பேன் எழுதுவேன் பாடநூல் பக்க எண் 143 உள்ள முதல் 3 உரையாடல்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள், நட்சத்திரங்களின் தொகுப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது, வெண்மின் திரள் மண்டலம். இரண்டாவது கேள்வி, அளவிட முடியாததும் வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டே இருப்பதும் டேஷ் ஆகும், பேரண்டம். மூன்றாவது கேள்வி, நமது வெண்மின் திரள் மண்டலத்தின் பெயர் பால்வழி மண்டலம். நான்காவது கேள்வி, பேரண்டத்தில் காணப்படுபவனவற்றை பட்டியலிடுக. வெண்மின் திரள் மண்டலங்கள், வெண்மீன்கள், கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், வெண்கற்கள், எரிகற்கள், துணைக்கோள்கள். ஒளிந்துள்ள வான்பொருட்களை கண்டுபிடித்து வட்டமிடுக அப்படின்ட்டு கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. நாம் அதுக்கு கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். செவ்வாய், கோள்கள், பூமி, சூரியன், குறுங்கோள்கள், புதன், வெள்ளி, வெண்கற்கள், நட்சத்திரம், துணைக்கோள்கள், வெண்மீன்கள், இவைகளை கண்டுபிடித்து வட்டம் போட சொல்லுங்கள், அல்லது இதே போல் கலர் பண்ண சொல்லுங்கள். அடுத்து வரிசைப்படுத்துக அப்படின்ட்டு கீழே பாருங்கள். பால்வழி மண்டலம், சூரிய குடும்பம், பேரண்டம், பூமி, இதை வரிசைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. பெரியது அப்படின்ட்டு மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். பெரியதிலிருந்து சிறியது அப்படின்னு சொல்லிட்டு அம்புக்குறி போட்டிருக்காங்க. மேலே வந்து ஃபஸ்ட்டு பேரண்டம், பால்வழி மண்டலம், சூரிய குடும்பம், பூமி. நானே உருவாக்குவேன். உனக்கு பிடித்த கோலை வரைந்து தானியங்களை ஒட்டி அக்கோலை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பகுதியில் கோள்கள், ஏதாவது ஒரு கோலை பற்றி அந்த படத்தை வரைந்து தானியங்கள் ஏதாவது மேலே ஒட்டி அதை பற்றி எழுத சொல்லுங்கள். நான் பூமியை பற்றி எழுதியிருக்கிறேன். கீழே பாருங்கள், நாம் வாழும் கோள் பூமியாகும். பூமி நீலக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. பூமியில் 7 கண்டங்களும் 5 பெருங்கடல்களும் உள்ளது. தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் வாழ ஏற்ற சூழல் உள்ளதால் பூமியை உயிர்கோளம் என்றழைக்கின்றோம். வளரறி மதிப்பீடு ஆவணா
சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலக்கோள் என்று அழைக்கப்படுவது எது? பூமி. காலையிலும் மாலையிலும் நீங்கள் என்னை வானத்தில் பார்க்கலாம். நான் சூரிய குடும்பத்தில் இரண்டாவதாக உள்ள மிக வெப்பமான கோள். நான் யார்? வெள்ளி. வேறுபட்டதை தேர்ந்தெடுக்கவும். பேரண்டம். செவ்வாய் சிவப்பு டேஷ் கொடுத்துட்டு பக்கத்தில் நீலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூமி தான் நீல கலரில் உள்ளது, அதனால் பூமி அப்படின்ட்டு அந்த கோட்டில் எடுத்து எழுதிக்கணும். கபிலனுக்கு 3ஆம் பருவத் தேர்வு முடிந்த பின் விடுமுறை விடப்பட்டது. விடுமுறைக்கு பாட்டி வீட்டிற்கு செல்ல பருத்தி ஆடைகளுடன் தயாரானான். அவ்விடுமுறையில் வரும் பருவகாலம் எது? கோடைக்காலம். உலகில் உள்ள கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்களின் எண்ணிக்கை முறையே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. 7 மற்றும் 5. கன்னியாகுமரி கடற்கரையில் சூரிய உதயம் மற்றும் மறைவினை பார்க்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்நிகழ்வுடன் தொடர்புடைய பூமியின் இயக்கத்தை தேர்ந்தெடுக்க. சுழலுதல். பால்வழி மண்டலம் என்பது டேஷ் மண்டலங்களுள் ஒன்றாகும். வெண்மின் திரள். வளவனுக்கு குளிர்காலம் பிடிக்காததால் கோடைகால வருகைக்காக காத்திருக்கிறார். பின் வருவனவற்றுள் அவர் ஆசையை நிறைவேற்றுவது எது? பூமி சுற்றுதல். கோளரங்கத்தில் மாணவர்கள் வளையங்கள் உள்ள கோளை பார்த்தனர். அவர்கள் பார்த்த கோள் என்ன? சனி. விடைத்தாள் அப்படின்ட்டு கீழே இருக்குது. இங்கே பாருங்கள், விடைகள் நம்ம குறிச்சிருக்கிறோம். இதே போல் குழந்தைகளை குறிக்க சொல்லுங்கள். மாத தேர்வு பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு கீழே பாருங்கள், கேள்விகள் ஒரு 5 கேள்விகள் இருக்குது. தொலைநோக்கி வழியாக மாணவர்கள் பார்த்த மிகப்பெரிய கோள் எது? வியாழன். வானத்திரையரங்கில் காண்பிக்கப்பட்ட எரிந்து கொண்டே விழும் பொருள் எது? விண்கற்கள். சோபியா தொலைநோக்கியில் பார்க்காத கோள்கள் எத்தனை? அவற்றின் பெயர்களை எழுதுக. பூமி, சனி, யுரேனஸ், நெப்டியூன். மாணவர்கள் பார்த்த விண்மீன் திரள் மண்டலம் எது? பால்வெளி மண்டலம். வானத்திரையரங்கில் மாணவர்கள் பூமியின் அழகை கண்டு ரசித்தனர். இந்த பூமியின் அழகை பாதுகாக்க நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரங்களை வளர்ப்பேன், இயற்கையை பாதுகாப்பேன், நீர்நிலைகளை தூய்மையாக வைத்திருப்பேன்.